யோவான் 8:32. சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். எப்படி விடுதலையாக்கும்? அதை நீங்கள் சத்தியத்தை நம்ப வேண்டும், அதை விசுவாசிக்க வேண்டும். அப்பொழுதுதான் அது சத்தியம் உங்களை விடுதலையாக்கும், எல்லா உதவியும் செய்யும். ஜீவனுள்ள வசனங்கள் அது. ஆம் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து பூமிக்கு வந்தார், சரித்திர ஆதாரம். அவர் மரித்தார், அது ஒரு ஆதாரம். மரித்து 3வது நாள் உயிரோடு எழுந்தார், அது ஒரு ஆதாரம். காற்றும் கடலும் புயலும் அதட்டி நிறுத்தினார். மரித்து 4 நாளான நாற்றம் எடுத்த பிணத்தை உயிரோடு எழுப்பினார். இது எல்லாம் ஆழமான சத்தியங்கள். இதை நீங்கள் விசுவாசித்தால் போதும். விசுவாசித்து அவருடைய சிலுவையின் காட்சி, அவர் இந்த பாடுகளின் நாளிலே அவர் சிலுவையின் காட்சியை மனதில் நிலைத்து, ஆண்டவரே இயேசப்பா எங்களுக்கு உதவி செய்யுங்கள் என்று நீங்கள் சத்தியத்தை அறிந்து கேட்பீர்களால் அப்பொழுது உங்களுக்கு இயேசுவின் நாமத்தினால் விடுதலை கிடைக்கும். பிரியமானவர்களே, நீங்கள் எப்படி விசுவாசிக்கிறீர்கள் என்பது பொறுத்துதான். அதனால் விசுவாசியுங்கள். இயேசப்பா உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.